தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மாணவர்களுக்கும் வணக்கம். இது உங்களுடைய தமிழ் ராக் டெக் சேனல். ஸோ நம்ம சேனலில் இது ஒரு புது டைப் ஆஃப் வீடியோ. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு எக்கனாமிக்ஸ் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டாப்பராக வந்துட்டு என் ஸ்கூலில் படித்த ஒரு டாப்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்து உங்களுக்காக அவர் சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு வீடியோவாக நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு அவரும் நானும் இன்டர்வியூ கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ பார்க்க உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோ எப்படி இருக்கும்னு. ஓகேவா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணிடுங்கப்பா. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் ஓகே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சஞ்சய். அதாவது பார்த்தீங்கன்னா இவர் எங்கள் ஸ்கூலில் என் கூட படித்த ஃப்ரெண்டு, பட் வந்து வேறு குரூப் எடுத்திருந்தாரு. ஸோ எங்கள் ஸ்கூலோட டாப்பர்னே சொல்லலாம் இவரை. ஸோ சஞ்சய் இருக்கீங்களா? இருக்க கேலப், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க? நல்லா தான்டா இருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து 11th பற்றி பார்த்துடலாம். சஞ்சய், 11th பற்றி ஓரளவு உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 வருஷம் ஆச்சு படித்து முடிச்சு. நான் வந்து 11th பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 11th வந்துட்டு ஒரு பாஸ் ஆகுறதோ இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்கிறதோ கஷ்டம்னு நினைக்கிறியா, இல்லை வந்து ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறியா? என்னை பொறுத்த வரைக்கும் 11th ஸ்கோர் அப்படின்றது கொஞ்சம் ஈஸின்னு சொல்ல முடியாது. ஆவரேஜா நம்ம இருக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் நம்ம படிக்கிற எஃபர்ட்ல தான் இருக்கு. ஆமா, இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வைக்கிற மிட் டேர்ம், குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ரிவிஷன் எக்ஸாம் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ரிவைஸ் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நம்ம ரிவைஸ் பண்ண நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம படிச்சதெல்லாம் நம்ம மைண்ட்ல நிற்கும். ஸோ கடைசி நாளில் ஒரு 7 days லீவ், ஒரு 5 days லீவ் வரும்போது நம்ம அதை ரிவிஷன் பண்ணுறது சூப்பரா இருக்கும். ஸோ முன்னாடியே படிச்சு வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் உதவியா இருக்கும் நம்ம லாஸ்ட் மினிட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஓகே, சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த டயக்ராம்ஸ் மாதிரி போட்டு படிக்கிற மாதிரி இருக்குமா, இல்லைனா வந்து மனப்பாடம் பண்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாம மனப்பாடமா பண்ணிக்கிற மாதிரி இருந்தா பெட்டரா இருக்குமா? எதை வந்து நீ பெட்டர்னு சொல்லுவ, எந்த விஷயத்துல? எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 3 தான் பிரிக்கலாம். ஒன்று வந்து தியரி, இன்னொன்று வந்து டயக்ராம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கர்வ்ஸ், இன்னொன்று வந்து மேத்தமெட்டிக்ஸ் இன் எக்கனாமிக்ஸ். வந்து 3 தான் பிரிக்கலாம். ஸோ தியரிஸ் பொறுத்த வரைக்கும் 2 அப்ரோச் இருக்கு. ஒன்று வந்து நார்மலாகவே புக்குள்ள இருந்து சில பேர் படிப்பாங்க, லைன் பை லைனாக படிப்பாங்க. சில பேர் வந்து கைட்ஸு, நோட்ஸு, ஷார்ட் நோட்ஸு அதெல்லாம் பேப்பர் பண்ணி படிப்பாங்க. சில பேர் வந்து மைண்ட் மேப்ஸ் போட்டு படிப்பாங்க. நீங்கள் தியரி வந்து எப்படி படித்தாலும் ஓகே தான். ஸோ உங்களுடைய மைண்ட்ல உங்களுக்கு ஒரு ஆன்சர் என்ன இருக்கோ அதை நீங்க அப்படியே வந்து எழுத்துப்பூர்வமா, ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டிங்ல கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். கர்வ்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சில ஸ்டாண்டர்ட் கர்வ்ஸ்லாம் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் கர்வ்ஸ் எல்லாமே நீங்க ஒழுங்கா பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ், நிறைய காஸ்ட் கர்வ்ஸ் இருக்கு, நிறைய இருக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லா கர்வ்ஸ்மே வந்து சிலதான் ஸ்டாண்டர்ட் கர்வ் தான் இருக்கும். ஸோ இந்த 10 மார்க்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 5 மார்க்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அந்த 5 மார்க்ஸ் தான் நீங்க இந்த ஸ்டாண்டர்ட் கர்வ்ஸ் வந்து நீங்க ட்ரா பண்ணலாம். ஸோ அப்படியும் படிக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் நான் கொண்டு மேத்தமெட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் கண்டிப்பாக சில கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுவும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணதான் எல்லாமே இருக்கு. ஓகே, சூப்பர். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை விட்டுடலாம். இப்போ வந்து 11th பொறுத்தவரை எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இப்போதைக்கு பாஸ் ஆகணும், அட்லீஸ்ட் ஒரு இந்த 60, 70 அபவ் எடுத்தா போதும், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய இருப்பாங்க. ஏன்னா வந்து 11th மார்க் கன்சிடர் பண்ண போற இல்லை, சரியா? அதனால வந்து இப்போ நீ எப்படி சொல்லுவ? இப்போ வந்து இந்த அளவுக்கு படிச்சா போதும், இதெல்லாம் கவர் பண்ணா நம்மளால ஈஸியா பாஸ் ஆயிடலாம், ஈஸியா கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்கலாம், இந்த பார்ட்ஸை கவர் பண்ணணும், இல்லைன்னா புக் பேக்கை படிச்சா போதும், இந்த மாதிரி நீ எதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவ? நான் வந்து எதை ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புக் பேக் தான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். அதாவது புக் பேக்ல இருந்து தான் கொஸ்டின் பேப்பர்ல கிட்ட 60% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக்ல இருந்து தான் வரும். 60 or 70% வச்சுக்கலாம் மோஸ்ட்லி. ஸோ புக் பேக்கை தரவு பண்ணிக்கிறோம் முதல்ல. தரவு பண்ணி முடிச்சிட்ட பிறகுதான் நீங்க வந்து புக்குள்ளேயே நீங்க போகணும். ஸோ நீங்க புக் பேக் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட 60 எடுக்க முடியும், 60-65 கூட எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க டாப்பர் அப்படின்னா நீங்க புக்குள்ள போகலாம். ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற போது யூ ஹேவ் டு ஃபினிஷ் த புக் பேக் ஃபர்ஸ்ட். ஸோ புக் பேக்கை முதல்ல ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஓகே, ஓகே. இப்போ புக் பேக்லயே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் இருக்கு, நம்ம அதை மட்டும் படிச்சாலே ஓரளவு பாஸ் ஆயிட முடியுமா?
என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, இதுதான் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நான் எதுவுமே கருத மாட்டேன். நான் வந்து புக் பேக் எடுத்தீங்க அப்படின்னா நான் புக் பேக்கை ஃபுல்லாக தான் படிப்பேன். இப்போ 2 மார்க்கில் ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா 7 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக படிப்பேன். அதே மாதிரி 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கிறது புக் பேக். ஸோ புக் பேக் அப்படிங்கும்போது புக் பேக்கை தரவா படிங்க. ஸோ அது நீங்க படிச்சுனாவே நல்லா இங்கே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நீங்க இதுதான் இம்பார்ட்டன்ட் இல்லை, இம்பார்ட்டன்ட் அப்படின்ற பட்சத்தில் கூட யூ கேன் டேக் இம்பார்ட்டன்ட் அஸ் இந்த ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல அந்த கொஸ்டின்ஸ், ஆஃப்லி கொஸ்டின்ஸ், அது ஒரு ரெப்படேட்டிவா சில கொஸ்டின்ஸ் வந்து தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரெப்படேட்டிவ் வரும்போது அது நீங்க இம்பார்ட்டன்டா வச்சுக்கலாமே தவிர இம்பார்ட்டன்ட் நினைச்சு அது மட்டும் படிச்சீங்க அப்படின்னா அது சத்துக்கு வராம போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ புக் பேக்கை தரவா படிங்க. ஓகே, சரியான விஷயம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இப்போ 1 மார்க்ஸை பொறுத்தவரையும் இப்போ நான் புக் பேக் மட்டும் படிக்கிறேன்னா ஒரு எத்தனை 1 மார்க்ஸ், ஒரு 15ல வந்து எத்தனை 1 மார்க்ஸ் வந்து புக் பேக் வந்து கேட்க வாய்ப்பு? 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ 21 மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் எழுதும்போது 20 இருந்தது. ஸோ 21 மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் மேக்ஸிமம் 14 ஆர் 13 வந்து புக் பேக்ல இருந்தால் வைக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ மிச்சம் இருக்கிற 6 ஆர் 7 வந்து புக்கில் இருந்து வரதுக்கான சார்ஜஸ் வந்து மோஸ்ட்லி வந்துடும். ஸோ அப்படி வரல அப்படின்னா புக் பேக் இருந்து மற்ற சார்ஜஸ் அதிகமாகவும் இருக்கு. ஸோ புக்கில் இருந்து 1 மார்க்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்கனாமிக்ஸ் புக் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர்லையுமே பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. கலர்டு பாக்ஸஸ் இருக்கும். அந்த கலர்ட் பாக்ஸுக்குள்ள சம் கண்டென்ட் இருக்கும். ஸோ அந்த கலர்டு பாக்ஸஸ் இருக்க கண்டென்ட்டை தெளிவாக படிச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் சென்டம் எடுக்கணும், வந்து 100 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பட்சத்தில் அந்த 1 மார்க் தப்பாக உங்களுக்கு சென்டம் கொடுக்குற வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ நீங்கள் வந்து 1 மார்க்ஸ் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து புக் பேக் 1 மார்க்ஸும் படிக்கணும், நீங்கள் வந்து புக்கில் 1 மார்க்ஸும் படிக்கணும். ஸோ புக்கில் கலர்டு பாக்ஸஸ் 1 மார்க் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 20 மார்க்ஸ் ஃபுல்லாகவே ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஓகே. அப்போ வந்துட்டு நம்ம வந்து புக் பேக்ல 1 மார்க் படிக்கும் போதே நம்ம வந்து 14 கிட்ட நம்மளால ஸ்கோர் பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு வந்துட்டு புக் பேக்ல ஸ்கோர் பண்ணிட முடியும். 14 கிட்ட ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின் பேப்பர் செக்டரை பொறுத்தா எல்லாமே இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 20 கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து 30 ஆர் 4 தான் லிமிட் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் அவங்க புக் பேக் எடுக்க முடியும் கொஸ்டின்ஸை. ஸோ அதுக்கப்புறமா வந்து புக்ல இருந்து எடுக்க முடியும். ஸோ அவங்க எப்படி அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதை பற்றி தான் எல்லாமே. இப்போ வந்து நம்ம இப்போ பசங்களுக்கு ப்ரெசன்டேஷன் அப்போ நிறைய டவுட் இருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ 2 மார்க் எவ்வளோ எழுதுறது, 3 மார்க் எத்தனை எழுதுறது, 5 மார்க் வந்து எவ்வளோ பெருசாக எழுதுனா நமக்கு நிறைய மார்க் கொடுப்பாங்க. சப்போஸ் கதை அடிச்சா மார்க் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, ஓரளவுக்கு பாயிண்ட் வச்சுட்டு எல்லாம் வந்துட்டா கதை அடிக்கலாமா, அந்த விஷயம்லாம் டவுட் இருக்கும் பசங்களுக்கு. அதை பற்றி எப்படி நீ நினைக்கிற, எப்படி எழுதலாம், அதை பற்றி எப்படி சொல்கிறேன்? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ 2 மார்க்ஸ் அப்படி நம்ம எழுதுறோம்னா ஸோ 2 மார்க்ஸ் அவங்க வந்து எழுத சொல்லும்போது அவங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸை 2 பாயிண்ட்ஸ் எழுதுங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, நான் எக்ஸாம் எழுதும்போது நான் எப்படி எழுதுனேன்னா, இப்போ 2 மார்க்ஸ் அப்படின்ற பட்சத்தில் 2 மார்க்ஸ் அப்படின்ற 2 பாயிண்ட் மட்டும் எழுதாம நான் வந்து 4 பாயிண்ட்ஸ் எழுதுறேன். ஸோ 3 பாயிண்ட்ஸ் ஆர் 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் ஃபுல்லாக கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ அதே மாதிரி 3 மார்க்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா டபுள் த பாயிண்ட்ஸ் எழுதுங்க, 6 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஸோ 5 மார்க்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா 10 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி உங்களால் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து வேலிட் பண்ணுற மாதிரி பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் அதில் எழுதணும். ஸோ எழுதுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இப்போ வந்து அண்டர்லைனிங், இப்போ அண்டர்லைன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க. ஸோ கொஸ்டின் வந்து கீவேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கீவேர்ட்ஸும் அண்டர்லைன் பண்ணி வச்சு வந்தீங்க அப்படின்னா திருத்துறவங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக கொஸ்டின் ஃபுல்லாக பென்சில் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் என்ன இருக்கோ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் எழுதுறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு வரலாமே தவிர நீங்கள் வந்து எல்லா லைனும் அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் திருத்துறவங்களுக்கு. ஸோ நீங்கள் எழுதுறத தெளிவாக எழுதுங்க. ஓகேவா, நல்ல பென் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாயிண்ட்ஸை வந்து நல்லா ஹைட் பண்ணி எழுதுங்க. ஸோ எழுதுறீங்க அப்படியே கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் நம்பரை மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. ஸோ அதே மாதிரி செக்ஷன்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா இப்போ செக்ஷன் ஏ செக்ஷன் பி அந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா ஒரு செக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு செக்ஷன் ஃபுல்லாக முடிச்சிருங்க. இப்போ முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த செக்ஷன் போங்க. ஸோ அவங்க போனீங்க அப்படின்னா திருத்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க பேப்பர் பார்த்து திருத்தும் போது இப்போ லைனாக எழுதிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பேப்பர் திருத்தறதுக்கு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்ல கொஞ்சம் பெட்டர் ப்ரெசன்டேஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதில் மார்க்கும் நீங்கள் எடுக்கலாம். ஆமாம், அப்போ வந்து நம்ம பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கக்கூடாது. அப்படின்னா நமக்கு மார்க்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு. ஆமாம், பிகாஸ் அவங்க வந்து என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க நமக்கு தெரியாதுல்ல. நீங்கள் ஒரு கொஸ்டின் நீங்கள் எழுதி வச்சிருப்பீங்க, இன்னொரு கொஸ்டின் 4 பேர் சொல்லி எழுதி வச்சிருப்பீங்க. ஸோ அவங்க கடைசியில் அது வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணிட்டு மொத்தம் வேலைக்கு பழகுலாம் அவங்க போதும் ஆயிடும். ஸோ ஒரு செக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா அதை முதல்ல முடிச்சிருங்க.
ஸோ முடிச்சுட்டு நீங்க அடுத்த செஷன் போங்க. இப்போ அந்த செஷன்ல கொஸ்டின் தெரியல அப்படின்னா கொஸ்டின் வந்து பிளாங்கா விட்டுருங்க, ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்க அடுத்த செஷன் போகலாம். ஸோ அப்புறம் எப்போ ஞாபகம் வருதோ நீங்க ரிட்டர்ன் பேக் வந்து நீங்க அதை எழுதிட்டு முடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் அந்த கொஸ்டின் எனக்கு தெரியவே தெரியாது, என்ன மாதிரி ஆகலாம் அது கதை தான் அடிச்சாகணுன்ற சூழ்நிலை இருக்கும். அப்போ வந்துட்டு அதை எடுத்து போய் பின்னாடி நம்ம எழுதிக்கலாமா? ஸோ கதை தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லல. வந்து மோஸ்ட்லி வந்து கதை அடிக்கிறோமா, கதை அடிக்கிறதுன்றது தெரியல அப்படியே நம்ம வந்து பண்றது தான். பட் கதையே அடிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த பாயிண்ட் நீங்க வந்து எழுதி வச்சுட்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்கனாமிக்ஸ் ஒரு கொஸ்டின் எனக்கு வந்து தெரியல. ஸோ என்ன பண்றேன், நான் வந்து யோசிக்கிறேன், எனக்கு ஜென்ரலா வந்து ஒரு பாயிண்ட் தோணுது, நான் அந்த பாயிண்ட் வந்து இந்த கொஸ்டினுக்கு வேலிடா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட் எழுதி வச்சுட்டு வரலாம். இப்போ நீங்க கொஸ்டின் எடுத்தீங்க 2 மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க வந்து கரெக்டான பாயிண்ட்டை நீங்க எழுதணும். நீங்க எப்படிதான் யோசிச்சு நீங்க எழுதிக்கலாம். மிச்ச 2 பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட விருப்பம் தான். ஸோ நீங்க வந்து அந்த கொஸ்டின் எப்படி பாக்குறீங்களோ அந்த ப்ரிஃபரன்ஸ்க்கு நீங்க எழுதிக்கலாம். ஆனா கதை அடிக்கிறதுன்றது நான் அவ்வளோ ஒத்துக்க மாட்டேன். நீங்க எப்படி இது பண்றீங்களோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதுறது நல்லது. ஸோ அது அந்த ஆக மொத்தம் அந்த கொஸ்டின் கொஞ்சம் ரெலவெண்டா இருக்கணும் அந்த ஆன்சர்ஸ். நீங்க வந்து ஓன் வேர்ட்ஸ் போட்டு எழுதலாம். ஆமா, நீங்க வந்து உங்க ஓன் வேர்ட்ஸ் போட்டு எழுதலாம். பட் வந்து இந்த புக்ல இருக்கிறதே அப்படி எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்க ஓன் வேர்ட்ஸ் போட்டு எழுதலாம். பட் அந்த ஓன் வேர்ட்ஸ் போட்டு எழுதும் கூட அந்த கொஸ்டின் ரெலவெண்டா இருக்கிற மாதிரி தான் எழுதணும். ஸோ நீங்க வேற ஏதாவது கதையை நீங்க எழுதுனீங்க அப்படின்னா ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க கதை தான் அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அதை பார்த்து எழுதுங்க. ஓகே ஓகே, அந்த கதை அடிச்சிருக்கோன்றத கூட மாட்டினா போக மார்க்ஸ் வந்து குறைய வாய்ப்பு அதிகமாயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன்ல. ஸோ ஒரு கொஸ்டின் பாக்குறாங்க, ஸோ அந்த கொஸ்டின்லேயே நீங்க கதை அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் கதை அடிச்சு வச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதுற கொஸ்டினை எப்பயுமே வந்து பெஸ்டா எழுதுங்க. ஸோ லாஸ்ட்ல உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல அப்படி வச்சது அந்த லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா உங்களுக்கு உங்களோட அதுக்கும் ரெலவெண்டா எழுதிட்டு ஏதாவது ஓன் வேர்ட்ஸ் போட்டு கூட நீங்க எழுதாமே தவிர கதை வந்து அடிக்கிறது உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொஞ்சம் லெஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே ஓகே சஞ்சய், வேற ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வேற ஏதாவது விஷயங்கள் அவங்க வந்து எக்ஸாமுக்கோ இல்லை வந்து படிக்கிறது இப்படி படிக்கலாம், இன்னும் 3 days தான் இருக்குது எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இன்னைக்கு வந்து 18, 19 இன்னும் பார்த்தீங்கன்னா 2 days தான் இருக்குது. ஸோ மண்டே வந்து அவங்களுக்கு எக்ஸாம் 11th. ஸோ என்ன இந்த 2 daysல படிக்கலாம் நீ வந்து சஜஷன் பண்ணுவேன் அவங்களுக்கு? நான் என்ன சஜஷன் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க வந்து படிக்கிறது போது நீங்க வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு 12 சாப்டர் இருக்கு அப்படின்னா 12 சாப்டர் வந்து 6 சாப்டரா பிரிச்சுக்கோங்க. ஸோ இப்போ 6 சாப்டர்ஸ் பிரிச்சுட்டு ஒரு நாள் 6 சாப்டர்ஸ் முடிங்க, அடுத்த 6 சாப்டர்ஸ் முடிங்க. ஸோ முடிச்சிட்ட பிறகு லாஸ்ட் எக்ஸாம் டைமிங் அப்ப நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு மார்னிங் அப்ப யூ கேன் ஜஸ்ட் ரிவைஸ் த 1 marks. ஸோ 1 marks நீங்க பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சில இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் வந்து பார்த்தா இருக்கும். சில இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ்லாம் வந்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ அந்த ஏரியா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் அவங்க டெஸ்ட் பண்ணுறது அவங்க வந்து அப்படியே டெஸ்ட் பண்ணுவாங்க உங்களை. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், அதே மாதிரி வந்து லைக் இந்த இன்ட்ரோடக்ஷன் டு எக்கனாமிக்ஸ், ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அப்புறமா அந்த இன்ட்ரோடக்ஷன் சாப்டர், ஸோ நிறைய அந்த இந்தியன் எக்கனாமினா என்ன, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாமே நீங்க உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸா தெரியுதோ அதெல்லாம் வந்து நீங்க நல்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் எடுத்து நல்ல வந்து வெயிட்டேஜ் கொடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா நல்லா நீங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே 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 சஞ்சய், எனக்கு தெரிஞ்சு இதுவே வந்து பசங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் வந்து நம்புறேன். ஸோ 11th standard பசங்க ஓரளவுக்கு கிளியராக இருப்பீங்க எப்படியெல்லாம் படிக்கலான்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் நீங்கள் படிக்கும் போதே வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் கவர் ஆகிடும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 60 to 70 வரையும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பசங்க எல்லாருமே புக் பேக் எல்லாமே கவர் பண்ணுங்க. வேற ஏதாவது வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஏதாவது ஒரு சப்போஸ் படிக்கவே முடியலன்னா அப்படின்ற பட்சத்தில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணா இவர்கிட்ட கேட்டு கூட நம்ம வந்து அனுப்பலாம். ஸோ சஞ்சய் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்கூல் டாப்பர்ல 10th இருந்தே அவன் மட்டும் ஸ்கூல் டாப்பராக இருந்தான். என்ன சஞ்சய் அதை பற்றி நினைக்கிறேன்? ஏன் ஸ்கூல் டாப்பரா எனக்கு அது லைக் நான் என்னோட எஃபர்ட் போட்டு படித்தேன். ஸோ அதனால 10th ஸ்கூல் டாப்பர், 11th ஸ்கூல் டாப்பர், ஆஸ் வெல் அஸ் 12th ஸ்கூல் டாப்பராக வந்தேன். ஸோ இதுக்கு நல்ல ஒரு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு எனக்கு. அப்புறமா
காலேஜ் போன பிறகு எல்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சு. பிகாஸ் ஸ்கூல் டைமிங் நம்ம படிக்கிறதுன்றது ஒரு சிலபஸ் நம்ம படிக்கிறோம், அது வந்து லைக் அது ஒரு சிலபஸ், அது ஒரு லைஃபா இருந்தது. ஸோ அப்போ இதுவா இருந்தது. அப்புறமா வந்து நான் காலேஜ் போன பிறகு என்ன மாதிரியே இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்து அவங்களோட பழகின பிறகு லைக் நம்ம ஈக்குவல் ஆயிட்டோம். ஸோ அதுக்கு மேலே டாப்பரு அது நம்ம வந்து அவ்வளோதான். அதான் ஸ்கூல் வரையும் தான் உங்களுக்கு அந்த காம்படிஷன் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாவே நம்ம நம்ம வந்து நம்ம சேம் டைப் ஆஃப் பீப்புள், சேம் செட் ஆஃப் பீப்புள் சந்திக்கிறதுல அதெல்லாம் வந்து லைக் நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு மூவ் ஸ்டெப் ஃபார்வர்ட் போக 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 நம்மளுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கப்புறமா எஜுகேஷன் தாண்டி வேல்யூஸும் இருக்கு. நம்ம வேல்யூஸ் நம்ம கற்றுப்போம். ஸோ அதனால யா நல்ல ஃபீலிங் தான் அது. இப்போ இந்த இந்த அது ஏதாவது சொல்ல வர என்னன்னா, இந்த ஒரு மார்க்ஸை மட்டும் வச்சு உங்களோட லைஃப் வந்து ஜட்ஜ் ஆக போற இல்லை. ஜஸ்ட் இந்த மார்க்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு படியா தான் இருக்கும் உங்களோட லைஃப்க்கு. பேசிக்கலி என்னன்னா மார்க்ஸ் வந்து லைஃப்பை டச் பண்ணாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 12th முடிச்சு நீங்கள் காலேஜ் போறீங்க அப்படின்னா அப்போதான் உங்களுக்கு மார்க்ஸ் தேவை. ஸோ நீங்கள் காலேஜ் போயிட்டு நீங்கள் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு டிகிரி தேவை. ஸோ அதை வச்சு நீங்கள் வேலைக்கு போகலாம். ஸோ வேலைக்கு போகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் அப்படின்றத அவங்க பார்க்க மாட்டாங்க. உங்களோட ஸ்கில் எப்படி இருக்கு, உங்களோட டேலண்ட் எப்படி இருக்கு, நீங்கள் வந்து நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த நீங்கள் ஸ்டடி பண்ண சப்ஜெக்ட் உங்க நாலேஜ் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க தவிர உங்க மார்க்ஸ் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுதான் பேசிக்கலி. ஆமா, கரெக்டான விஷயம். எங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டா இருக்கட்டும், எந்த ஃபீல்டா இருக்கட்டும், உங்களுடைய ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதையும் வளர்த்துக்கோங்க. அதே டைம்ல மார்க்ஸையும் ஸ்கோர் பண்ணிட்டே வாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல 96 எடுத்திருந்தாரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா சஞ்சய் கேட்டு 2 நாளா அப்பாயின்மெண்ட் வாங்கிலாம் இவனை வந்து கூப்பிட்டு வர வேண்டியதாக போச்சு. ஸோ ரொம்ப பிஸி ஆயிட்டா இவனும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சஞ்சய். இன்னும் நிறையா உன்னோட ஹெல்ப் வந்துட்டு இந்த சேனலுக்கு தேவைப்படும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கம்மிங் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நல்ல எக்ஸாம் எழுதுங்க, தியரி இல்லாம எழுதுங்க. ஸோ நீங்கள் வந்து லைக் இது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தே படிங்க. ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம். பிகாஸ் நீங்கள் சாப்பிடாம தூங்காமல் அப்படிலாம் படிச்சீங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாம் டைமில் வந்து சரியாக உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ டேக் ரெஸ்ட். அதே மாதிரி நல்லா படிங்க. ஸோ நல்லா சாப்பிடுங்க. எக்ஸாம் அப்போ வந்து கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டை வந்து வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் நம்ம நல்லபடியாக போய் எழுதணும் அப்படின்ற மைண்ட் செட் வச்சுக்கோங்க. எழுதிட்டு வாங்க, பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகே சஞ்சய், நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே வந்துட்டு பார்த்தவங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நான் நம்புறேன். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு சஞ்சய். வேற எப்படி நான் சொல்றேன்னு தெரியல. உனக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம எல்லாம் சந்திக்கலாம் திரும்ப. ஓகேவா? ஸோ சஞ்சய் முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் கணம்.